அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு உங்களுக்கு ஏற்பட இருந்த ஆபத்துக்கள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பாக கடகராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அடுத்த 7 நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ஏற்பட போகும் முன்னேற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசி சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள தருணங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப ஸ்தானாதிபதியான சூரியன் ராசி நுழைகிறாருங்க. புதனுடன் இணைந்திருக்கிறார். 3க்கும் 11ஆம் இடத்திற்கும் இடம் வலம் பெறுவதால் சில ஆசைகள் நிறைவேற இருக்கு, சந்தர்ப்பங்கள் உண்டுங்க. ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இணைந்திருப்பது யோகங்களை அனுபவிக்கும் வாய்ப்பை தர இருக்கு. இவ்வளவு நாட்களாக எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அந்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளும் கூட இந்த வாரத்தில் நிறைவேறுவதற்கான சந்தர்ப்பங்களும் சாதகங்களும் உண்டு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இணைந்திருப்பது யோகங்களை அனுபவிக்கும் வாய்ப்பை தருங்க. அதாவது புதிதாக இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது, மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. இத்தருணங்களை பொறுத்தவரை விருந்து கேளிக்கை என்று கலந்து கொள்ளும் சந்தர்ப்பங்கள் உண்டுங்க. நட்பு பாராட்டி மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க. அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. வீடு கட்டுவது, வீட்டில் மராமத்து பணிகள் செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டுங்க. தாய் வழி உறவுகள்ல சுப நிகழ்ச்சிகள் பங்கெடுத்து கொள்ள இருக்கீங்க. அஷ்டமச்சனி வக்ரம் பெறுவதால் சில எதிர்பாராத நல்ல செயல்கள் நடந்து உற்சாகத்தை தரும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் இருப்பதால அலைச்சல்கள் ஏற்பட்டு அஜீரணம் ஏற்படலாங்க. வயிற்று கோளாறுகள் ஏற்படலாம். சுக குறைவு அவ்வப்போது எட்டி பார்க்குங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. கவனக்குறைவாக பேச்சில் சிக்கல்கள் ஏற்படும். அதனால யாரிடம் எது பேசுவதாக இருந்தாலும் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையாக பேசுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாங்க. பொறுமை, நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சூரியன், புதன், சனி மற்றும் ராகு ஆகியோர் இக்காலகட்டம் முழுவதும் அனுகூலமாக இல்லைங்க. செவ்வாயும் புதனும் சாதகமாக இருக்கிறாங்க. குறிப்பாக சனி பகவானும் ராகுவும் அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் கும்பத்திலிருந்து உடல் நலன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை எடுத்து காட்டுதுங்க. வரவை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருக்குங்க. இருந்தாலும் சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் செலவுகள் பெரும்பாலும் சுப செலவுகளாகவே இருக்கும். இருந்தாலும் திட்டமிட்டு செலவு செய்வது எதிர்காலத்திற்கு நல்லதுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதமும் அதன் காரணமாக மன நிம்மதி பாதித்தலும் ஏற்பட இருக்கு. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது மாப்பிள்ளையினுடைய உத்தியோகத்திற்கு பாதிப்பு ஏற்படக்கூடுங்க. வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் போது உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது மிகவும் அவசியங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்படும் போது உணர்ச்சி வசப்பட்டு நமக்கு நாமே எதிரியாகி விடக்கூடும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. அதே போல் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறை சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்கு. அவருடன் ராகுவும் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் வலம் வருவது வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை முன்கூட்டியே உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க. அதனால் எச்சரிக்கையாக
உறுதியாகும். கவனமாகவும் இருப்பது அவசியங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. அன்றாட பொறுப்புகள்ல அதிக கவனம் வேண்டும். உத்தியோகஸ்தர்கள் அடிக்கடி விடுப்பில் செல்ல வேண்டாங்க. அதே போல் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் பணியாற்றி வரும் கடகராசி நேயர்கள் சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. அவர்களுடன் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வியாபாரம் சம்பந்தமாக வெளியூருக்கு சொல்லும் போது சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். சந்தையில் கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்குங்க. முன்பணம் இல்லாமல் சரக்குகள் கொடுப்பதை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வாய்ப்புகள் குறைய கொடுங்க. அதன் காரணமாக வருமானமும் குறையும். அதனால் ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் அவசியங்க. சந்தர்ப்பங்களிலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காது. குறிப்பா திரைப்படத்துறையினருக்கு சற்று சோதனையான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள் எடுப்பது தவிர்ப்பது நல்லதுங்க. அப்படி இல்லைன்னா பெரிய அளவில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் என்பதை சனி ராகு கூட்டு சேர்க்கை எடுத்து காட்டுது. சனி பகவான் தான் ஜீவனக்காரகன், அதாவது வருமானத்தை நிர்ணயிக்கும் முக்கிய கிரகம் ஆவார். அவர் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கலைத்துறை ரீதியாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதேபோல் கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. உயர்மட்ட தலைவர்களை அடிக்கடி சென்று சந்திப்பதை தவிர்ப்பது நல்லதுங்க. மேலும் கட்சியை சேர்ந்தவர்களுடன் பேசுவது, அவர்களை சந்திப்பது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதையும் கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 2 வாரங்கள் மனதை பாடங்கள்ல செலுத்துவது சற்று சிரமமாக இருக்கும். அதன் பிறகு படிப்படியாக தெளிவு பிறக்குங்க. சக மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியம் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் எச்சரிக்கை செய்து, ஏனெனில் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும். சிறு சந்தேகமானாலும் தவிர்ப்பது நன்மை செய்யும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வயல் பணிகளை உழைப்பு சற்று கடுமையாக இருக்குங்க. இருந்தாலும் நல்ல ஒரு விளைச்சல் கிடைப்பதால் லாபமும் அதிகரிக்க இருக்கு. லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வியாழன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ஏழை ஒருவருக்கு அன்னதானம் அளிப்பது சிறந்த பயனை அளிக்குங்க. அன்னதானம் மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமைது கடகராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே.